மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர ஃபட்னவிஸ் பால்கர் மாவட்டத்தில் நடைபெற்ற மாணவர்களுடனான நேரடி கலந்துரையாடல் நிகழ்வில் பங்கேற்றார். இந்த நிகழ்வு மாணவர்களுக்கு அவர்களின் கல்வி, சமூக நலன் மற்றும் அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து முதல்வரிடம் நேரடியாக கேள்விகள் கேட்கும் அரிய வாய்ப்பை வழங்கியது. நிகழ்வின் தொடக்கத்தில் மாணவர்கள் முதல்வரை வரவேற்கும் விதமாக அவர்களின் தலையில் கிரீடங்களை அணிவித்தனர். இது நிகழ்வுக்கு ஒரு தனித்துவமான மற்றும் உற்சாகமான தொடக்கத்தை அளித்தது. அதைத் தொடர்ந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் முதல்வர் தேவேந்திர ஃபட்னவிஸ் மரக்கன்றுகளை நட்டார். இந்த கலந்துரையாடல் அமர்வில் ஃபட்னவிஸ் மாணவர்களின் கேள்விகளுக்கு பொறுமையாகவும் நேரடியாகவும் பதிலளித்தார். அவரது உரையில் கல்வி, தொழில்நுட்பம், வேலைவாய்ப்பு மற்றும் சமூக நலன் போன்ற முக்கிய தலைப்புகள் ஆழமாக விவாதிக்கப்பட்டன. அரசின் பல்வேறு திட்டங்கள், குறிப்பாக மாணவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் உள்ள கல்வி உதவித்தொகைகள், திறன் மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு திட்டங்கள் குறித்து அவர் விளக்கினார். மாணவர்களின் சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கங்களை அளித்து அரசின் செயல்பாடுகளை பற்றிய ஒரு முழுமையான புரிதலை அவர்களுக்கு ஏற்படுத்தினார். இந்த நிகழ்வு மாணவர்களுக்கு அரசின் செயல்பாடுகளை நேரடியாக அறிந்து கொள்ளும் ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைந்தது. அரசின் திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள் பற்றி நேரடியாக கேள்விகள் கேட்கும் வாய்ப்பு மாணவர்களின் ஆர்வத்தை ஊக்குவித்ததுடன் அவர்களின் சமூக மற்றும் அரசியல் விழிப்புணர்வை மேம்படுத்தும் வகையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. கலந்துரையாடலின் முடிவில் முதல்வர் தேவேந்திர ஃபட்னவிஸ் மாணவர்களிடையே சிறந்த கல்வி மற்றும் சமூக செயல்பாடுகளுக்காக விருதுகளை வழங்கினார். இது மாணவர்களை ஊக்குவிப்பதுடன் அவர்களின் சாதனைகளை அங்கீகரிக்கும் ஒரு நிகழ்வாக அமைந்தது. மொத்தத்தில் இந்த நிகழ்வு அரசின் திட்டங்களை மாணவர்களுக்கு விளக்குவதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளிப்பதன் மூலம் அரசின் செயல்பாடுகளை புரிந்து கொள்ள உதவியது. இது மாணவர்களின் சமூக மற்றும் அரசியல் விழிப்புணர்வை மேம்படுத்தும் ஒரு முக்கிய படியாக அமைந்ததுடன் ஆளும் அரசுக்கும் மாணவர்களுக்கும் இடையே ஒரு நேரடி தொடர்பை ஏற்படுத்தியது.